அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் வாழ்க்கை என்னும் சதுரங்க வேட்டையில் சர்வ கிரகங்களின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகின்ற அதிர்ஷ்டம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு 20 வயது முதல் 40 வயதுக்குள்ளே கிடைக்க போகின்ற பலன்கள் குறித்து பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களை உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான்க. மேலும் இந்த கன்னி ராசியில் உத்திரம், அஸ்தம் மற்றும் சித்திரை இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் உத்திர நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரத்தின் முழுமையான 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தில் முதல் 2 பாதங்களும் இந்த கன்னிராசியில் அடங்கி இருக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா பிறப்பின் அடிப்படையில் சூரிய திசை நடக்கும், பிறகு சந்திர திசை, அதற்கு பிறகு செவ்வாய் திசை, அதுக்கும் பிறகு இந்த ராகு திசை நடக்குங்க. அப்போ இவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த ராகு திசையானது 40 வயதுக்குள்ளே வந்துடும். அடுத்ததா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் சந்திர திசை 10 வருடம், செவ்வாய் திசை 7 வருடம், அதுக்கு அடுத்ததா ராகு திசை கிட்டத்தட்ட 30 வயதுக்குள்ள உங்களுக்கு இந்த விஷயங்கள் இப்படி நடக்குங்க. அதே நேரத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை 7 வருடம் நடக்கும், அதுக்கு பிறகு ராகு திசை 18 வருடம் நடக்குங்க. அப்போ 25 வயதினில் உங்களுக்கு ராகு திசை நடக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு 20 வயது முதல் 40 வயதுக்குள்ள இந்த ராகு திசை என்பது தொட்டே தீரும், நடந்தே தீரும். சரி, இதில் எந்த விதமான பலன்கள் கிடைக்கும்? கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ராகு திசையானது 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள் நடக்குங்க. ராகு இவரை பார்த்தோம்னா கொடுக்கின்ற கிரகம்ங்க, சர்ப்ப கிரகம். போன பிறவியின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த பிறவியில் இன்ப துன்பங்களை தரக்கூடிய கிரகம். அதுவும் நல்லது கெட்டதுன்னு பார்க்காதுங்க, எல்லா வழிகளிலும் கொடுக்கும். நல்ல நண்பன் கெட்ட நண்பன்னு பார்க்காது, எல்லா விதமான நண்பர்களையும் கொடுக்கும். அப்படி இந்த 18 வருஷம் நடக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் செல்வாக்கு, அரசியல் புலமை, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஷேர் மார்க்கெட்டு, வெளிநாட்டு பணம் முதல் கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் கேமிங், அதிர்ஷ்ட புதையல் என குறுக்கு வழியில் கூட பணம் வந்து சேரும். பாக பிரிவினை, சொத்து பிரச்சனைகள் தீர்ப்பு மூலமாக உங்களுக்கு பணவரவு வருங்க. ஆனால் உறவுகளில் பிரிவு ஏற்படும். உறவு அதாவது ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப்ஸ்ன்றது இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். போக்குவரத்து துறை, ரயில்வே மற்றும் இந்த வண்டி வாகனம் அடிப்படையாக கொண்ட வேலை தொழில், இது எல்லாமே அமைவதற்கு யோக வாய்ப்புகள் இருக்குங்க இந்த ராகு திசையில். அதே மாதிரி வெளிநாட்டு பயணம், வேறு ஊர் மாற்றம், இந்த மாதிரியான பலன்களும் இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு தொழில் விஷயத்தில் லாபங்கிறத தந்துடும். அதே மாதிரி மறைமுகமான பணவரவு உண்டுங்க. படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பினில் தடையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் துர்க்கை பூஜை செய்யுங்க, நிச்சயமாக உங்களுடைய தடையானது நீங்கி போயிடும். இந்த காலத்தில் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி இந்த தாத்தா மாதிரி பெரியவங்க மற்றும் பெரியப்பா இவங்களுடைய உடல்நிலையில் கவனம் வச்சுக்கோங்க. இது ராகு திசையில் கண்டிப்பாக செய்யணுங்க. அடுத்ததா இந்த அரசியல், சினிமா, இந்த 2ல் ஏதாவது ஒன்று ஒரு தொடர்பு ஏற்படும். சமூக வலைதளம் மூலமாக பிரபலமாவதற்குரிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க. புதிதாக கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற கேட்ஜெட் வாங்குவீங்க. பொதுவாகவே இந்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இன்டர்நெட் ப்ராசஸிங்காக கேட்ஜெட்ஸ் வாங்குவீங்க. மருத்துவத்துறையில் குறிப்பாக சர்ஜரியில் பெரிய ஆளாக வருவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. ராகு திசையில் நிச்சயமாக இந்த பலன்கள் எல்லாமே நடக்கும், பயன்படுத்திக்கோங்க. ராகு திசை நடக்கும்போது ராகு கால பூஜை, துர்க்கை வழிபாடு, இதெல்லாம் ரொம்பவே நன்மை தருங்க. இவற்றையெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள் வருகின்ற ராகு திசை உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கொடுக்குங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம்
கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 20 வயது முதல் 40 வயது வரை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலன்கள் குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.